ஹலோ நேயர்களே, இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க. நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் 50 ஏக்கர் விவசாய பூமி, தார் ரோடு பேஸில் வியக்கத்தக்க வசதிகளுடன் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொளியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், இந்த காணொளியில் நிலத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, தயவு செஞ்சு என்னோட நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. முதலில் நம் நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க. தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி தாலுக்காவில் கண்டமனூர் அருகேங்க வல்லனத்தி கிராமத்தில் இந்த விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா மதுரை தேனி மாநில நெடுஞ்சாலை ஜேஜே மெடிக்கல் காலேஜிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. தேனி முக்கிய பேருந்து நிலையத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. நிலத்துடைய மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 49 ஏக்கர் 10 சென்ட்டுங்க. நம்ம நிலத்தில் என்னென்ன வசதிங்க இருக்குன்ட்டு பார்ப்போங்க. நிறைய மரங்கள் வளர்த்துறாங்க. நெல்லி மரங்கள்னு பார்த்திங்கன்னா 900 மரங்கள் உள்ளன. மாமரங்கள் அதில் பார்த்திங்கன்னா செந்தூர மாம்பழம் மற்ற மா வகைகளும் உள்ளன. 300 மரங்கள் மொத்தமாக இருக்குங்க மாம்பழ மரங்கள். சப்போட்டா மரங்கள்னு பார்த்திங்கன்னா 400 இருக்குங்க. தென்னை மரங்கள் முழுமையாக வளர்ந்த தென்னை மரங்கள்னு பார்த்திங்கன்னா 200 மரங்கள் உள்ளன. கொய்யா மரங்கள் 140. தென்னங்கன்றுன்னு பார்த்திங்கன்னா 400 இருக்குங்க. அதுபோக மற்ற மரங்களும் இருக்குது. என்னென்ன மரங்கள்னு பார்த்தா தேக்கு மரங்க 5 இருக்குங்க. தேக்கு மரங்கள் 300 மரங்கள் உள்ளன, 15 வருடமானவை. பீனாரி மரங்கள் உள்ளன. அதுபோக பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளி மரங்களும் 50 இருக்குங்க. நம்ம நிலத்தில் என்னென்ன வசதிங்கன்னு பார்த்திங்கன்னா இயற்கையான விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. அதுபோக வாட்டர் டேங்க்குன்னு பார்த்திங்கன்னா 20க்கு 30 அடிங்கிற அளவில் 11 அடி ஆழமுள்ள ஒரு வாட்டர் டேங்க் இருக்குங்க. நிலம் பூராவுமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. 16 mm பைப் வழியாக சொட்டு நீர் பாசனம் நிலம் பூராவுமே போட்டிருக்காங்க. ஆழ்துளை கிணறுகள்னு பார்த்திங்கன்னா 3 இருக்குங்க. உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆழ்துளை கிணறுகள் 3 இருக்குது. அதுபோக உபயோகப்படுத்தாமல் இன்னொரு ஆழ்துளை கிணறும் இருக்குங்க. மோட்டார்னு பார்த்திங்கன்னா 7.5 HP ஒன்று இருக்குங்க, சொட்டு நீர் பாசனத்துக்கு உபயோகப்படுத்திகிட்ருக்காங்க. கம்ப்ரஸரு 5 HP மோட்ரு ஒன்று இருக்குது, 3 HP மோட்ரு ஒன்று இருக்குது. இலவச மின் இணைப்புன்னு பார்த்திங்கன்னா 3 இருக்குங்க. 25 HP 3 ஃபேஸ் சப்ளையில். நிலத்துக்கு 2 பக்கமுமே தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வருதுங்க. கிழக்கு பக்கம்னு பார்த்திங்கன்னா 1200 அடிங்க நிலம். அதில் 57 அடி ரோடு பேஸ் வருதுங்க. அதே தென்புறமாக பார்த்திங்கன்னா 1000 அடி வருதுங்க. அதில் 40 அடி ரோடு பேஸுங்க. நம்ம நிலத்தில் அது போக நிறைய கட்டிடங்கள் உள்ளன. வேலையாட்கள் தங்கிறதுக்கு குவார்ட்டர்ஸ் 2 இருக்குங்க. ஆஃபீஸ் ரூம் 1 இருக்குது. கால்நடைகளுக்கு கொட்டகை 1 இருக்குங்க. 100க்கு 40ங்கிற அடி அளவில். அதுபோக பார்த்திங்கன்னா மதுரை ஆண்டிப்பட்டி ரோடு நிலத்துக்கு என்ன சொல்ல மதுரை ஆண்டிப்பட்டி தார் சாலைன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துக்கு முன்னாடி தாங்க இருக்குது. கிழக்கு புறமாக அடிக்கடி பஸ்ஸும் வந்துட்டு போகுதுங்க. மதுரை போகிறதுக்கும் சரிங்க, தேனி போகிறதுக்கும் நம்ம நிலத்துக்கு முன்னாடி தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. கோடை ரோடு கொடைக்கானல் போகிற ரோடுன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானல்னு பார்த்திங்கன்னா 66 கிலோமீட்டருங்க. குமிழின்னு பார்த்திங்கன்னா 57 கிலோமீட்டருங்க. மதுரை 75 கிலோமீட்ரு. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி 45 கிலோமீட்டருங்க. சுருளி நீர்வீழ்ச்சி 51 கிலோமீட்ரு. முன்னார்னு பார்த்திங்கன்னா 94, தேக்கடி வைல்ட் லைஃப் சாங்சுரி 70, திண்டுக்கல் 56 கிலோமீட்டர்.
ஒரு நல்ல அருமையான ஏரியாவில் இந்த நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஒரு ரிசார்ட் அமைக்கிறதுக்கு, ஹோட்டல் அமைக்கிறதுக்கு, கிளப் அமைக்கிறதுக்கு, இல்லை விண்டு மில்லு, காற்றாலை அமைக்கிறதுக்கு, காலேஜ் அமைக்கிறதுக்கு, ஸ்கூல் அமைக்கிறதுக்கு, ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கு, மற்ற வணிக ரீதியான முன்னெடுப்புகளுக்கு, இண்டஸ்ட்ரி, ரெசிடென்ஷியல், இல்லை விவசாயம் பண்ணோன்னு பண்ணை வீடு அந்த மாதிரி பார்த்துக்கிறதுனாலும் பார்த்துக்கலாங்க. அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாதிரி வியக்கத்தக்க வசதிகளுடன் நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதுபோக இன்னொன்று சொல்லணுன்னா நிலத்தை சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. வருமானம் தரக்கூடிய பூமிங்க. நிலத்துக்கு விலை ஏக்கருக்கு 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 30 லட்சங்க விலை ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 49 ஏக்கர் 10 சென்ட் 49 ஏக்கர் 10 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த நிலம் பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விசாரிங்க, நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. மிகுந்த நன்றிங்க. நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு. நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் 2 ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது. ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க. ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவு. நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த 2 ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நேயர்களே, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. 2 லெவல் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், மாதத்துக்கு 119 ரூபாய்ங்க. இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்க. இதுக்கு மாதத்துக்கு 399 ரூபாய்ங்க. சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும், கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும், குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஏக்கரின் விலை 10 லட்சத்திற்கும் குறைவு, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க. அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க. எங்ககிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரித்தும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்கிறதுக்கு. மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி 2 நாட்களில் 50க்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர். நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் நேயர்களே. விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது. இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்